தனக்காக ஒருத்தன் வெயில நிக்கிறதும் பைத்தியமா இருக்கிறதையும் பார்த்து ரசிச்சீங்களே, இப்ப வேக வேகமா அதுக்கு தடைன்னு போட்டிருக்கீங்க. இத மட்டும் கவர்மெண்ட் நாமக்கல் மீட்டிங்ல செஞ்சிருந்தா, எங்களை முடக்க பாக்குது, ரசிகர்களை வரவே விடல, எங்களுக்கு வர கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பொறாம, உங்களுக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் வராது இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த விவாதங்களை பேசிக்கிட்டு இருந்த தாவேக ஆதரவாளர்கள் இப்ப வந்து கெஞ்சுறாங்க, ஐயா பின்னாடி வரவிடாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப இந்த அடிப்படை பொது ஒழுங்கு கூட ஒரு தலைவனுக்கும் இல்ல, தொண்டனுக்கும் இல்ல, ரசிகருக்கும் இல்ல, இந்த கட்சியில மாவட்ட நிர்வாகிகளுக்கு இல்ல, மாநில நிர்வாகிகளுக்கு இல்ல, பொதுச் செயலாளருக்கு இல்ல. இது ஒரு கட்சி. இத நம்ப சொல்றாங்க. அறிவார்ந்த சமூகமே இது ஒரு கட்சி. ஒருத்த மேல ஒருத்தன் ஏறாதீங்க, கரண்ட் கம்பி மேல ஏறாதீங்க, பஸ்ஸுக்கு நடுவுல டயருக்குள்ள காலை விடாத, வண்டியை விடாத, இப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா எங்க பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி. பால்வாடி குழந்தைகளுக்கு கூட கரண்ட்னா ஷாக் அடிக்குன்னு தெரியும். ஒரு 8 வயசு குழந்தை கூட பஸ் போச்சுன்னா, பஸ்ல ஏறிடுச்சுன்னா கால் கை உடஞ்சிரும் தெரியும். ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தைக்கு மரத்து மேல ஏறி கீழே விழுந்தா முதுகெலும்பு உடஞ்சிரும் தெரியும். ஆனா விஜய் ரசிகர்கள் எவ்வளவு வந்து அறிவு முதிர்ச்சி உடையவங்க பாருங்க. பைக்குக்குள்ள போகாதரா, டயருக்குள்ள விடாதரா, கரண்ட் கம்பி மேல ஏறாதரா, டே அவர் நீதிபதிடா, ஐயோ வாய மூடுறா குரங்கு அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி நீதிபதியை திட்டக்கூடாதுடா,